ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம நந்தினியை ஒரு பக்கம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனா ஐயோ போட்ட பிளான் எல்லாமே போயிடுச்சு, இந்த நந்தினியை வச்சு எப்படியாச்சும் சுந்தரவல்லியை உள்ள தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பிளானே ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு புது பிளான் போட்டுட்ருக்கா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே நந்தினியை வச்சு சுந்தரவல்லியை பயங்கரமாக அடிக்கணும், எப்படியாச்சும் சுந்தரவல்லியை சும்மாவே விடக்கூடாது, அவளை நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை அவள் இங்கே போட்டுட்ருக்கேன். எல்லாருமே நம்ம நந்தினியை வச்சு தான் கேம் ஆடுறாங்க. இன்க்ளூட் சூர்யா சார் முதற்கொண்டு நம்ம நந்தினியை வச்சு மட்டும்தான் எல்லோரும் விளாட்றாங்க. நம்ம நந்தினி எல்லாருக்கும் பந்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருமே மாற்றி 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 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பந்து ஒரு அளவுக்கு தான் தாங்கும், அதுக்கப்புறம் வேணால் வெடிச்சிடும். வெடிச்சா அந்த சத்தத்தை யாராலுமே கேட்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம நந்தினியும் ஒரு நாள் பயங்கரமாக வெடிக்க போகிறாங்க. அது எல்லாருமே பார்த்து அசந்து வாயை பொழக்க தான் போகிறாங்க. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே ஒரு லிமிட்டு தானே, லிமிட்டை ரொம்ப தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ சுந்தரவல்லியும் நம்ம சூர்யா சுந்தரவல்லிக்கும் சூர்யா சாருக்கும் உள்ள பிரச்சனையில் நம்ம நந்தினி தான் பெரிய புள்ளியாக இருக்காங்க. அவங்கள வச்சு தான் ரெண்டு பேருமே கேம் ஆடுறாங்க. அது இன்ன வரைக்குமே நம்ம சூர்யா சாருக்கு தெரியல. நம்ம தாய் குலத்தை வெறுப்பேற்றுறோம். ஆனால் வெறுப்பேற்றுறதுனால யார் பாதிக்கப்படுறா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்ற எந்த உண்மையுமே நம்ம சூர்யா சாருக்கு புரியவே மாட்டேது. எனி டைம் ட்ரிங்க்ஸ் அதை மட்டுமே குடிச்சே இருந்ததுனால அவரோட பிரச்சனை, அவரை மட்டும்தான் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சுயநலமாக தான் யோசிக்கிறாங்க. எப்படின்னே தெரில. பணக்கார வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ரொம்ப சுயநலமாக யோசிப்பாங்க போல். மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கவே இருக்காது போல். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே நடந்துக்கிறாங்க. அந்த காரில் நந்தினி சூர்யா அப்படின்னு போட்டதை பார்த்துட்டு நம்ம சுந்தரவல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க. அது பார்த்ததுக்கு இந்த சூர்யா சார் நாளைக்கே இந்த வீட்டை நந்தினி இல்லம் அப்படின்ட்டு நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொன்ன உடனே நம்ம சுந்தரவல்லிக்கு அவ்வளோதான் பயங்கரமாக கோவம் வருது. இதை பார்த்த நந்தினி ஐயே இவன் என்ன நம்மளை உயிரோட கொண்டுடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, கோவப்பட்டு கையை வேகமாக அடித்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்க சூர்யா சார், தயவு செஞ்சு உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனையில் என்ன நடுவில் ஒரு பொருளாக வச்சு விளையாடாதீங்க, அது எனக்கு வலிக்குது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சூர்யாவுக்கு சுத்தமாக புரியலை. அவரோட நோக்கம் என்னென்னா சுந்தரவல்லியை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கணும், நம்ம சுந்தரவல்லிக்கு நந்தினியை திட்டிகிட்டே இருக்கணும். இதுதான் இந்த நோக்கமாக போயிட்டுருக்கு. இதை எப்போ அன்பாக மாறி காதலாக மாறி எப்போ நம்ம சூர்யா சார் நந்தினியை புரிஞ்சுப்பார் அப்படின்னே தெரில. இது அவர் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நந்தினி நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது. நம்ம நிம்மதியே இல்லாமல் நந்தினியை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க போல். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.